வேகனார். இந்த வேகனார் இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது. ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். ஸோ மைலேஜ் கூட பார்த்தீங்கன்னா அப் டு 18 கிலோமீட்டர் வரைக்கும் ஸோ வண்டி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. மைலேஜும் வந்து நல்லாவே கொடுத்துட்ருக்கு. ஸோ கலர் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலர். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,20,000 இந்த வண்டி. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா TN64 இது. ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் 45,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட் கண்டிஷன் வண்டி இது. டயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ அவுட்லுக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே கிடையாது. அடிஷ்னலாக ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்கள் இந்த வண்டிக்கு வந்து எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை. அந்தளவுக்கு எக்ஸலண்ட் கண்டிஷன் வண்டி இது. லுக் லைக் வந்து பார்த்தினாலும் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,20,000. அவைலபிள் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இது. ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஓனர் நம்பருக்கு அந்த நம்பர் கால் பண்ணேன். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாருதி ஆம்னி. இந்த மாருதி ஆம்னி இது வந்து பார்த்திங்கன்னா MPFI இன்ஜின் இது. ஸோ ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரோல். இந்த வண்டியோட மாடல் வந்து 2009 மாடல் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். இந்த வண்டிக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம் இருக்குது, பிளாக் பம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி கேஸ் அண்டர்ஸ்மெண்ட் இது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 98,000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் கண்டிஷன் இந்த வண்டிக்கு ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ ரெகுலரான சர்வீஸும் கூட, சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது. அவுட்லுக் கூட பார்த்தோன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டோ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணால் ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனார். இந்த மாருதி சுசுகி வேகனார் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2007 மாடல் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ வெரி குட் கண்டிஷன் வண்டி இது. ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் 55,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர்ஸ் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் டயர்ஸ் தான். ஸோ 65% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ வேரியண்ட் கூட எடுத்துகிட்டினா LXI வேரியண்ட் இது. இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துகிட்டனாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ நல்ல மெயின்டெனன்ஸ் இந்த வண்டி. டயர்ஸ் கண்டிஷனும் ரொம்பவே குட்டாக இருக்குது. அவுட்லுக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. அடிஷ்னலாக சிங்கிள் ருப்பி கூட நீங்கள் இந்த வண்டிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. சீட் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,75,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா. இந்த ஃபோர்ட் ஃபியஸ்டா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் EXI வேரியண்ட் இது. ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல் இது. ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல். ஸோ சிங்கிள் ஓனர் தான் இது. கலர் கூட பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இது. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் 1,06,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டோருமே வந்து பார்த்தீங்கன்னாலும் பவர் விண்டோஸ் தான். ஸோ சென்ட்ரல் லாக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, வித் ரிமோட் கீ இருக்குது, ஃப்ரீசிங் ஏசி இருக்குது. ஸோ டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னாலுமே வந்து பிராண்டட் டயர்ஸ் தான், அப்போலோ டயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபாக் லேம்ப் இருக்குது, இன்பில் மியூசிக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வித் CD இருக்குது, ஆக்ஸ் இருக்குது. ஸோ சீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி லெதர் சீட்ஸ் கவர் தான். ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 17/3/2021 இருக்கும் வேலிடாக இருக்குது. ஸ்பேர் கீயும் வந்து பார்த்தீங்கன்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ IDV வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஸோ இந்த வண்டியோட டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷன் வண்டி இது. அவுட்லுக் இன்டீரியர் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்ப குட்டாக இருக்குது. லுக் லைக் வந்து பார்த்தீங்கன்னாலும் நியூ கார் மாதிரி தான் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,45,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் சாண்ட்ரோ. இந்த ஹுண்டாய் சாண்ட்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1999 மாடல் இது. CB ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4th ஓனர் கார். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 65,800 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன்னாக இருக்குது. ஸோ டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெரி குட் இன்டீரியர். எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப குட்டாக இருக்குது. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்து 2 பவர் விண்டோஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு FC இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. எல்லா பேப்பர்ஸுமே இந்த வண்டிக்கு வந்து அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷன். 4th ஓனர் தான் இது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 இந்த வண்டியோட ப்ரைஸ்.
வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். இந்த வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன் வந்து சூலூர். அடுத்து நாம் பார்க்க போகிறது மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. இந்த ஆல்டோ எல்எக்ஸ்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல் இது. ஸோ ஸ்பெஷல் எடிஷன் இது 2011 செகண்ட் ஓனர் கார் தான். ஸோ கார் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா TN20 BL 5317 இந்த வண்டியோட நம்பர். திருவள்ளூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 85,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளேஸ் இது. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் வந்து பவர் விண்டோஸ். நெக்ஸ்ட்டு சென்டர் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. பிராண்டட் பிரிட்ஜஸ்டோன் டயர்ஸ் இருக்குது. JVC மியூசிக் வித் USB இருக்குது. ஸோ எக்ஸலண்ட் கண்டிஷன் வண்டி இது. இந்த வண்டிக்கும் அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. லைஃப் டேக்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. அப் டு செப்டம்பர் 2021 வரைக்கும் வேலிடாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,29,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற சந்தேகத்துக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நான் பார்க்க போகிறது ஃபோர்ட் ஃபிகோ. இந்த ஃபோர்ட் ஃபிகோ இது வந்து பார்த்தீங்கன்னா ZXX, இது வந்து ZXI வேரியண்ட் இது. டியூராடெக் ZXI டியூராடெக் இது. ஸோ ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா டீசல். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது 2011 மாடல் தான். ஸோ வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் கார். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, ஏசி இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டி வந்து 1,25,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ரெகுலரான சர்வீஸும் கூட, சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிளாக இருக்குது. ஃபினான்ஸ் கூட பார்த்தோன்னா இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்தோன்னா 2,35,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். இந்த ஃபோர்ட் ஃபியஸ்டா இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல் இது. ஸோ கிளாசிக் EXI வேரியண்ட் இது. ஃபியூல் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல் கார் தான். ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இது. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ வண்டி வந்து 1,06,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் விண்டோஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பவர் விண்டோஸ் தான். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லாக்கிங் வித் ரிமோட் கீ இருக்குது, ஃப்ரீசிங் ஏசி இருக்குது. ஸோ டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நாலுமே பிராண்டட் நியூ டயர்ஸ் தான், அப்போலோ டயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபாக் லேம்ப் இருக்குது, இன்பில் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வித் CD ஆக்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி சீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி லெதர் சீட்ஸ் கவர் தான். ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. அப் டு 17/3/2021 இருக்கும் வேலிடாக இருக்குது. ஸ்பேர் கே வந்து பார்த்தீங்கன்னாலும் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட இன்சூரன்ஸ் IDV வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே எடுத்துகிட்டனாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ அவுட்லுக் கூட பார்த்தீங்கன்னாலும் ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது, அந்தளவுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னாலும் நல்ல மெயின்டெனன்ஸ் தான். இதுவும் வந்து ரெகுலரான சர்வீஸும் கூட. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,45,000. ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாண்ட்ரோ. இந்த ஹுண்டாய் சாண்ட்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா LE வேரியண்ட் இது. CB ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1999 மாடல் இது. வண்டிக்கு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4th ஓனர் கார். ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் 65,800 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 60% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. குட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். ஏசி வந்து பார்த்தினாலும் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ பவர் விண்டோஸ் வந்து இந்த வண்டிக்கு எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2 பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ FC கூட வேலிடாக இருக்குது. இன்சூரன்ஸும் எடுத்துக்கிறதுனால கரண்ட்டில் இருக்குது. ஸோ எல்லா பேப்பர்ஸுமே அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட மற்ற கண்டிஷன் வந்து ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ 65,000 ஃபிக்ஸட் கிடையாது, ஸ்லைட்லி இதுலேயும் நெகோஷியபிள் இருக்குது. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ப்ரைஸ் நெகோஷியபிள், மற்ற டீட்டெயில்ஸ்க்கு அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் இது. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு ஓனருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ LXI. இந்த ஆல்டோ LXI இது வந்து பார்த்திங்கன்னா 2011 மாடல் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2011 ஸ்பெஷல் எடிஷன் இது. வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ வண்டியோட கார் நம்பர் கூட பார்த்திங்கன்னா TN20 BL 5317 இந்த வண்டியோட நம்பர்.
திருவள்ளூர் ஸ்டேஷன் இந்த வண்டி. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 85,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ பிளேஸ் இது வண்டியோட கலர். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங் ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ பவர் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 டோர் வந்து பவர் விண்டோஸ். நெக்ஸ்ட்டு சென்டர் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பிராண்டட் பிரிட்ஜஸ்டோன் டயர்ஸ் தான். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் கூட ஜேவிசி மியூசிக் வித் யூஎஸ்பி அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸலண்ட் கண்டிஷன் வண்டி இதுவும். இந்த வண்டிக்கும் அடிஷ்னலாக நீங்கள் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ லைஃப் டேக்ஸ் கூட இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. அப் டு செப்டம்பர் 2021 வரைக்கும் வேலிடாக இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே எடுத்துகிட்டனாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ட் ஃபிகோ ZXi. இந்த ஃபோர்ட் ஃபிகோ ZXi இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரடெக். இது ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா டீசல். மாடல் வந்து எடுத்துகிட்டா இதுவும் 2011 மாடல் தான். ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். இந்த வண்டிக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, ஏசி இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,25,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி குட் ரெகுலரான சர்வீஸும் இது. ஸோ சர்வீஸ் ரெக்கார்ட் கூட அவைலபிளாக இருக்குது. ஃபினான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே எடுத்துகிட்டனால ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. டயர்ஸ் கண்டிஷனும் எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,35,000 இந்த வண்டியோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி ஆஸ்தார் VXi வேரியண்ட். இது இந்த மாருதி ஆஸ்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இது ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் இது. ஸோ சிங்கிள் ஓனர் கார். இந்த வண்டிக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, ஏசி இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு ரிமோட் சென்ட்ரல் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி சர்வீஸ் தான், சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் கூட இந்த வண்டிக்கு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துகிட்டனாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,65,000 இது. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கோயம்புத்தூர் தான். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி ஆல்டோ LXi. இந்த ஆல்டோ LXi இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல் இது. ஸோ சிங்கிள் ஓனர்ஷிப் கார் இது. ஸோ வண்டியோட நம்பர் கூட பார்த்தீங்கன்னா TN18C8411 இந்த வண்டியோட நம்பர். ஸோ ரெடில்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இது. ஸோ கலர் கூட பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ வண்டி வந்து 69,500 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டிக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, சென்டர் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. ஸோ டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பிராண்டட் 4மே வந்துட்டு நியூ டயர்ஸ் தான். ஸோ அப்போலோ டயர்ஸ். நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் வந்து ஜிசோனிக் மியூசிக் சிஸ்டம் வித் USB அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ். ஸோ எக்ஸலண்ட் கண்டிஷன் இந்த வண்டி. இந்த வண்டிக்கும் அடிஷ்னலாக ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஸோ லைஃப் டேக்ஸ் கூட இந்த வண்டிக்கு இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஜூலை 2021 இருக்கும் இந்த வண்டியோட ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து வேலிடாக இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,76,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாண்ட்ரோசிங். இந்த சாண்ட்ரோசிங் இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 மாடல் இது. ஸோ சிங்கிள் ஓனர் கார் தான் இது. கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டி இது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 38,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் கூட பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது. ஸோ எக்ஸலண்ட் கண்டிஷன் வண்டி இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். ஸோ 2006 மாடல் இது. ஸோ வண்டி வந்து கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டி இது. ஸோ வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, ஏசி இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் இந்த வண்டிக்கு எடுத்துகிட்டனால ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ நல்ல மெயின்டெனன்ஸ் இந்த வண்டி. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,95,000 இந்த வண்டியோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்.
ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா. இந்த டாடா இண்டிகா விஸ்டா இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2009 மாடல் இது. ஸோ லாஸ்ட் மந்த் இது. ஸோ இண்டிகா விஸ்டா TDI PS 333 இது வண்டியோட வேரியன்ட். ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd ஓனர் கார். ஸோ வண்டியோட டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் இந்த வண்டிக்கு எடுத்துகிட்டனால ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ அவுட்லுக் கூட பார்த்தீங்கனாலும் ஒரு டென்ட்டோ ஸ்க்ராட்சோ ஸோ எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ டயர்ஸும் வந்து பார்த்தீங்கனாலும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சீட் கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கனாலும் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ நல்ல மெயின்டெனன்ஸ் இந்த வண்டி. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,29,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேகனார். இந்த வேகனார் இது வந்து பார்த்தீங்கன்னா VXI வேரியண்ட் இது. ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல் இது. ஸோ நல்ல ரன்னிங் கண்டிஷன் இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் இந்த வண்டிக்கு எடுத்துகிட்டனால ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஆப்ஷன் கார் இது. ஸோ பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துகிட்டனால ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ டயர்ஸும் வந்து பார்த்தீங்கனாலும் வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கம் இந்த வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,49,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியை மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி ஆல்டோ LXi. இந்த சுசுகி ஆல்டோ LXi இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் இது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 57,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது. வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2nd ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே எடுத்துகிட்டனாலும் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ அவுட்லுக் டயர்ஸும் வந்து பார்த்தீங்கனாலும் ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு ஓனருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மாருதி எஸ்டிலோ LXi. இந்த மாருதி எஸ்டிலோ LXi இது வந்து பார்த்தீங்கன்னா 2009-10 ரிஜிஸ்ட்ரேஷன் இது. ஸோ ஓனர் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து 2nd ஓனர் கார். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏசியும் வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டயர்ஸ் வந்து பார்த்தீங்கனாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. சீட் கவர்ஸும் வந்து பார்த்தீங்கனாலும் குவாலிட்டி சீட் கவர்ஸ் தான். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் இருக்குது. அடிஷ்னல் எந்த ஒரு ரீவொர்க்கும் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதில்லை. ஸோ ரெடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இந்த வண்டிக்கு எடுத்துகிட்டனாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ அப் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் தான். ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸ் அவுட்லுக் கூட பார்த்தீங்கனாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,86,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா